எம்ஐனாலே மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு நினைப்போம். பட் இங்கே சிங்கிளாக இருக்க ஒரு கேப்டனு எமகாத விஷயம் என்னன்னா, சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டியில் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. பெரிய பிஸ்தா ஹிட்டராக இருக்கலாம், அப்சல்யூட் பிளாஸ்டிக் டிக்கெட்டில் அத்தனை பேருமே சிக்ஸ் அடிப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் பேட்டிங் கேப் வந்து ரொம்ப இவ்வளோ தான். பட் bowling கேப் இவ்வளோ இருக்கு. சிஎஸ்கே சுப்பீரியாரிட்டி. This video is co-sponsored by StrueCred app. StrueCred college ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்க எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தோனிக்கே ஒரு பெருந்தலைவலியா இருக்கும். இதை நான் சொன்னேன்னா எனக்கே முடி கொட்டும். டெட்லியஸ்ட் காம்போ வந்து கான்வே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். எந்த பவுலர் எந்த டவுன்ல அமிச்சாலும் மாற்றி விட்டுருவார் மேட்சை. கேம் சேஞ்சர் கிளியர். நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மார்க்வுட் மாதிரி ஓடி வந்து 160 போட்டிங்கன்னா பேட்டிங் 260 அடிப்பாங்க. இப்போ இஷான் கிஷன் மாதிரிலாம் வந்தாங்கன்னா அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நேரம் நியூ பாலை கொண்டு கையில் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ் அஷரின் பண்ணது பவர் பிளேயில் எந்த டீம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் இருக்கும். ஓகே பாஸ், இப்போ நீங்கள் ஃபைனலாக வந்து சிஎஸ்கேக்கு தான் ஒரு ஆமாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்படி பெரட்டி போட்டு என்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பார்த்தாலுமே சிஎஸ்கேஸ் காட் அப்புறம் டேக் ஆஃப் ஷாப் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ இப்போ சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐயோட ப்ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்க அண்ட் சிஎஸ்கேயோட ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி, எம்ஐயோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சரி, ஸோ இனிஷியல் ஹெட்டர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட பாஸ்கி இருக்காரு. பாஸ் வணக்கம். பாஸ் ஹாய். வணக்கம். ஹாய். எக்ஸைட்டிங் மேட்ச் சண்டே களை கட்ட போகுது. ஏன்னா ஐபிஎல் சீசனோட செகண்ட் மேட்ச் இது. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஸோ சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 சொல்லலாம். பட் எம்ஐனாலே மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு நினைப்போம். பட் இங்கே சிங்கிளாக இருக்க ஒரு கேப்டனு சிஎஸ்கேல அது இருக்கும்போது என்ன வேணா நடக்கலாம். அது வந்து பெட்டர் சான்சஸ் ஆஃப் வின் இருக்கு ஷூரா. செப்பாக்ல ஸ்லோ விக்கெட். ஓகே, சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா நீங்க ஒரு மேட்சை வந்து செப்பாக்ல நீங்க வின் பண்ணணும்னா ரொம்ப பிஸ்ஸாவா இருக்கும் நீங்க. ஏன்னா இங்க வந்து ஸ்பின்னு கரைச்சு குடிச்சவங்க. ஸ்லோ விக்கெட்ஸ் கிரிப்பிங்கா வந்து மெதுவா வரும். நார்மலாவே நான் பார்த்து இந்த பிச்சஸ்ல வந்து சப்போஸ் ஒரு முதல்ல ஆடுறவங்க 147 ஆல் அவுட்னா திரும்பி ஆடுறவங்க ஒரு 143 ஃபார் 8 முடிப்பாங்க, இல்லை 148 ஃபார் 7 முடிப்பாங்க. லோ ஸ்கோரிங் அண்ட் ஸ்லோவா இருக்கும் மேட்ச். ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ரொம்ப ரேரா இருக்கு செப்பாக்ல. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பெரிய இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஆங்கிள் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐன்னு பார்க்கும்போது யூனிஃபார்மா டேலண்ட் வந்து சிஎஸ்கேல 1 to 11 யார் வேணா என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி ஒரு ப்ளஸ் இருக்கு சிஎஸ்கேல. பட் எம்ஐல வந்து எது எமகாத விஷயம் என்னன்னா, சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டியில் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. பால் 1 to பால் 120 யார் வேணா எப்போ வேணா வந்து சிக்ஸ் அடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு டேஞ்சரஸ் டீம். அவ்வளோ மேசிவ் ஹிட்டர்ஸ் இருக்கிற டீம். பட் நீங்கள் போலிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அவங்களுக்கு. அவங்க 300 அடிப்பாங்க, திருப்பி ஆப்போனன்ட்ஸ் வந்து 302 ஃபார் 5 வந்து 18 ஓவர்ஸ்லேயே வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுமாரான போலிங் எம்ஐ. நான் பார்த்த வரைக்கும் ஸ்பின் எல்லாம் கூட நல்லா கோட்டை விட்டாங்க. செம்ம ஸ்பின் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்பின் ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ அஃப்கோர்ஸ் சாண்டனர் இருக்கிறதுனால ஒரு 4 ஓவர் கேரண்டி. ரொம்ப கஷ்டம் ஸ்லோ விக்கெட்ல சாண்டனர் ஆடுறது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு பும்ராவும் நாட் இன் ஃபுல் ஃபிட்னஸ்ன்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் தோனி அதை யோசிச்சாருன்னா சேசிங் பெட்டர்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த போலிங்கை வச்சு நிறுத்திடலாம். பட் அந்த பேட்டிங்கை கண்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அன்லஸ் 200 ஏதோ அச்சால ஒழிய அந்த கதை லைனப்பை நம்ம கண்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ சேப்பாக்ல ஆடும்போது நம்ம கிட்ட அவங்க கிட்ட எப்படியே ஒரு பும்ரா மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்ட் இப்போ இல்லையோ. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது வந்து தீபக் சேகர், போல்ட், பும்ரா அதை பார்த்து பயப்படுற மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஸ்பின் கண்டிஜென்சி அஸ்வின், ஜடேஜா, நூர் அஹ்மத். அது தட்ஸ் மோர் த்ரெட்டனிங், மோர் இன்டிமிடேட்டிங். வந்து டெரிஃபிக்கான ஸ்பின் காம்பினேஷன். இப்போ ஸ்லோ விக்கெட்டு இங்கே லோவா வரப்போகுதுன்றது ரணகலமா இருக்கிறது ஸ்பின் ஆடுறது தான். நீங்க தீபக் சஹர் ரைட்டு, போல்ட் எல்லாமே மூவிங் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப கஷ்டம் ஆடுறது. ஏன்னா அவங்க எல்லாருமே எங்க ஸ்பெஷலிஸ்ட்னா முதல் 4 ஓவர்ல கண்ணாமனு விக்கெட் எடுத்துருவாங்க. நீங்க சொல்ற சஹரா இருக்கட்டும், போல்ட்டா இருக்கட்டும், டக்குன்னு 2-3 போல்டு 2-3 ஸ்லிப் கேட்ச் எடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல. ஸோ தோனி என்ன பண்ணுவார், பியூட்டிஃபுல்லா அதை அப்படியே முடிச்சுடுவார் கோட்டாவை அந்த தீபக் சஹருக்கு. பட் இங்கே செப்பாக்ல எனி ஸ்விங் ஆகுது, அது ஒரு 2 பால் ஆகும் அவ்வளோதான். அந்த ஆங்கிள் நீங்கள் பார்க்கும்போது ஸ்பின் டாமினேட்டடாக எந்த டீம் இருக்கோ அந்த டீமுக்கு பெட்டர் சான்ஸ். ஸோ அதுவும் அஸ்வின்லாம் கரைச்சி குடிச்சவர், ஒவ்வொரு புல்லு நுனி புல்லு எல்லாமே கம்ப்ளீட்டாக மேய்ஞ்சவர். அதனால அவர் ஆடுறது கஷ்டம். இந்த நூர் வில் பி அ வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ரொபோசிஷன். அவங்களுக்கு வந்து ஆடுறது நூறை வந்து ஆடுறது நீ பெரிய பிஸ்தா ஹிட்டராக இருக்கலாம், அது எந்த விக்கெட், அது அப்சல்யூட் பிளாஸ்டிக் டிக்கெட்டில் அத்தனை பேருமே சிக்ஸ் அடிப்பாங்க. இங்கே கூட கேம்ப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்பாக்ல ஒரு கேம்ப் நடக்கும்போது டமால் அடிச்சுக்கினே இருப்பாங்க. ஸ்டாண்ட் உள்ள போய் பால் விழும், க்ரௌட்ல எல்லாரும் வீயின் விசில் வச்சுக்கினே இருப்பாங்க. அந்த அடிக்கிற அத்தனை பேட்டர்ஸ் கிட்டயுமே இந்த பால் கொஞ்சம் இந்த பிச்சு டேர்னிங் பிச்சு கொஞ்சம் லோவாக வருது,
பவுன்ஸை ஜட்ஜ் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு பிச்சில் ஆடிட்டு இதே மாதிரி நம்பர் 6 சைலண்டாக இருக்கும். மெடிடேஷன் ஆல் மாதிரி இருக்கும், சத்தமே வராது. எல்லாரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க அந்த மாதிரி பிச்சில். அந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்போது மும்பையும் இங்கே செப்பாக்கில் பெருசாக நம்மளோட சோபிச்சதே கிடையாது. ஸோ கிளியர்லி ஆட்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான் இது. சிஎஸ்கே தான் பிரைட்டர் சான்ஸ் டெஃபினெட்லி. வாட் தே வில் பி worried is 6 hitting கெப்பாசிட்டி டெரிஃபிக்காக இருக்கு அந்த டீமுக்கு. அதை எப்படி கவுண்டர் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி போலிங். அவங்க பேட்டிங் வேணா நம்மளோட எட்ஜின்னு சொல்லலாம், பட் போலிங் ஃபினாமினலி டிஃப்ரெண்ட். நமக்கு ரொம்ப பெரிய கேப், அவங்களுக்கும் நமக்கும் பேட்டிங் கேப் வந்து ரொம்ப இவ்வளவுதான். பட் போலிங் கேப் இவ்வளோ இருக்கு. சிஎஸ்கே சுப்பீரியாரிட்டி. பேட்டிங் லைன் அப் இப்போ சிஎஸ்கே பிளேயிங் 11 பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 யார் எடுப்பாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பேசலாம். இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தான் சொல்றேனே, அவர் தோனிக்கே ஒரு பெருந்தலைவலியா இருக்கும். அவன் இப்போ இதை நான் சொன்னேன்னா எனக்கே முடி கொட்டும் தல்லேருந்து. தோனி அவர் எப்படி எடுக்கிறாரு, என்ன ஆங்கிள், அன்னைக்கு வந்து கண்டிஷன்ஸை பார்த்துப்பாரு. கொஞ்சம் ஓவர் காஸ்டா இருக்குன்னா ஒரு டைப் ஆஃப் பவுலர் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா டாஸ் ஜெயிச்சிட்டு போறோமா இல்லையா என்னன்னு தெரியாது. இம்பாக்ட் காம்பாக்ட் பிளேயர் இதெல்லாம் வேற இருக்குது. அதனால அது ரொம்ப ஈஸி கிடையாது 11 ஜட்ஜ் பண்றது. கான்வே எல்லாம் விட மாட்டார், லெஃப்ட் ஹேண்டரா அவர் விடவே மாட்டார், எனக்கு சொல்ல தெரியும். அதே மாதிரி சாண்டனரியே தோனி அவ்வளவு எஃபெக்டிவா 11ல கொண்டு வந்தாரான்றது பெரிய டவுட் சிஎஸ்கேல. பட் ஹேட் இஸ் ஓன் ரீசன்ஸ், நம்ம சொல்ல முடியாது அது. அதனால அது கஷ்டம். பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா நான் அதான் சொல்வேன், ரச்சின் ரவீந்திராவை லோவர்ல கொண்டு வந்துட்டு ருத்ராஜ் அண்ட் கான்வே ஓப்பன் தான் எனக்கு தோணுது. தட்ஸ் த பெஸ்ட் பேர். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ. நினைச்சா 6 அடிப்பாங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல 2 பேரும் பிஸ்டா. கான்வே ஜென்டிலா வந்து அப்படி தூக்கி அடிக்கிறது 4. ஏன்னா இந்த கேல பார்த்து T20 கிரிக்கெட்டர்ஸ் அத்தனை பேருமே இல்லை, ஷார்ட் பால் போட்டாலும் கிரவுண்டுக்கு வெளில அடிக்கணும், ஃப்ரண்ட் ஃபுட்னாலும் 6 அடிக்கணும். யாருக்குமே 4 சைக்காலஜி மைண்ட்ல வரவே இல்லை. இந்த கேப் இருக்கே 4-4 அடிச்சுக்கலாமே, அப்புறம் வில்லியம்சன் மாதிரி அப்புறம் 6 அடிச்சுக்கலாமேன்ற ஐடியா வரமாட்டேங்குது. எல்லாருக்குமே ஏர்ல தூக்கி அடிக்க போனீங்கன்னா பந்து ஹோல்ட் ஆகி வரும்போது எல்லாம் இன்னர் சர்க்கிள் அவுட் ஆகினே இருப்பீங்க. SRHல செகண்ட் ஹாஃப் பேட்டிங் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரமாதமாட்டு செகண்ட் ஹாஃப்ல எல்லாரும் இன்னர் சர்க்கிளே அவுட் ஆகி இருப்பாங்க. ருத்ராஜ் வந்து ரொம்ப எலிகென்ட்டா ஆடக்கூடியவர். ஃபீல்டு மேப் கம்ப்ளீட்டா தெரியும். எந்தெந்த இடத்துல நீங்க 4 ஃபீல்டு வச்சா அந்த பேருக்கு அந்த 4க்கு நடு கேப்ல போகும் கிரவுண்டோட 4. ஸோ டெட்லியஸ்ட் காம்போ வந்து கான்வே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். ஓகே பாஸ், இப்போ ஓப்பனர்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க. லைக் மோஸ்ட் ப்ராபப்லி கான்வே அண்ட் ரிச்சின் தான் ஓப்பன் பண்ணுவார்னு சொல்லிட்டீங்க. பட் நெக்ஸ்ட் வந்து 1 டவுன் அப்படியே அதை பத்தி பேசிட்டோம்னா நெக்ஸ்ட் மும்பை அப்படியே பேச ஆரம்பிச்சலாம். நெக்ஸ்ட் அப்போ 1 டவுன் 2 டவுன் யார் வருவான்னு சொல்லி. நம்பர் 3 நீங்க யோசிக்கிறீங்க. நம்பர் 3 என்ன, ரன் ரேட் கம்மியா இருந்தா ஷிவம் டுபே கொண்டுருவாங்க நம்பர் 3ல. வேற யார் இருக்காங்க இப்போ நம்பர் 3 நம்பர் 4க்கு? நார்மலா நம்பர் 3 நம்பர் 4 யார் வருவாங்க? தீபக் ஹூடா, ட்ரிபாட்டி இவங்களா வரும். தீபக் ஹூடா ட்ரிபாட்டியில தீபக் ஹூடாக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிபாட்டி வந்து எஃபெக்டிவா ஆடக்கூடியவர், புல் ஷாட் எல்லாம் எஃபெக்டிவா ஆடுவாரு. பட் தீபக் ஹூடா தான் சொல்றேன், ஆல்ரவுண்டர் மாதிரி. பிளஸ் ஆஃப் சைட்ல கவாஸ் பக்கம் ஆடுறது, திடீர்னு ஸ்பின் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னா இவர் ரொம்ப பரபரப்புல இறங்கி போவார். இறங்கி ஆடுற ரொம்ப அட்வென்ச்சரஸ் ஆடுற டைப் இவர். அது எப்போ யூஸ் ஆகும்னா செம்ம ஸ்டார்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா ட்ரிபாத்தி மாதிரி ஆள் வர்றது கரெக்டாக இருக்கும். பட் கிரைசிஸ்ல உள்ளுக்குள்ள வந்தாங்கன்னா தீபக் கூட ஐ ப்ரிஃபர். கொஞ்சம் வில்லியம்சன் டைப் ஆஃப் பிளேயர். அவர் ஒரே ஒரு ப்ராப்ளம், அவர் அக்ராஸ் லெக் சைட்ல ஆட போனாருன்னா புல் எப்போதால் அவுட் ஆவார். ஆனால் ஆஃப் சைட்ல அவர் ஆனார்னா எஃபெக்டிவ் ஆடுவார். ஸோ தீபக் கூட ஷுட் பி அ ப்ரையாரிட்டி. ஸோ நம்பர் 4 வில் பி சிவம் துபே. சிவம் துபே ஆப்வியஸ் 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி. எந்த பவுலர் எந்த டவுன்ல அனுப்பிச்சாலும் மாற்றி விட்டுருவார் மேட்சை. கேம் சேஞ்சர் கிளியர். அண்ட் கிரௌடே வந்து டெசிபல் லெவல் தோனிக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து இவருக்கு தான் வரும், துபேக்கு தான் வரும். ஸோ நம்பர் 5 வந்து இங்கே தான் சிஎஸ்கேக்கு ஒரு நீங்கள் சொல்ற மாதிரி மண்டை பிச்சுக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னா ஃபாரின் பேட்டரை கொண்டு வரதா இல்லை இந்தியன் பேட்டர்ஸ் கொண்டு வரதா அப்படிங்கிறத. விஜய் சங்கர் இருக்காரு, சேம் நீங்க சொன்ன மாதிரி தீபக் கூட இருக்காரு, அண்ட் சாம் கரன் இருக்காரு. சாம் கரன் இஸ் ஐடியல் பிளேயர். சாம் கரன் தான் ப்ரையாரிட்டி வரும். பிட்வீன் விஜய் சங்கர் அண்ட் ஹூடான்னு பார்க்கும்போது ஹூடா ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, மோர் ஃபார் தி ஹிட்டிங் கெப்பாசிட்டி. 2 பேரும் ஈக்குவலி குட் போலிங்ல. போலிங்ல இவரும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆப்ஷன் போடுவாரு. விஜய் சங்கர் ரோடி வந்து மெதுவா பால தூவார், விச் இஸ் தி மோஸ்ட் ஐடியல் டைப் ஆஃப் போலிங். இங்க என்னைக்குமே சொல்லுவேன், இந்த T20 ஃபார்மேட்ல வேகமா ஓடுறது மெதுவா போடுறது தான் பண்ணணும். நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட் மாதிரி ஓடி வந்து 160ல போட்டீங்கன்னா பேட்டிங் 260ல அடிப்பாங்க. அதனால ஃபாஸ்டா போடக்கூடாது. அதான் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா போடுவாங்க அந்த 8 ஓவர். இவங்க 2 பேரும் ஒரே டைப், பட் ஸ்லைட் எட்ஜ் ஹூடா கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் சாம் கரன் தான். தோனிக்கு அவர் பிடிக்கும் ரொம்ப. இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் கேம் சேஞ்சர். நான் ஒன்று அவருடைய கோட்டாவை முதல்ல முடிச்சிடணும், போலிங் கோட்டாவை. ஒரு 8 to 15 ஓவர்ஸ்க்குள்ள அவர் முடிச்சிட்டா பெட்டர். லாஸ்ட் ஓவர் அவர் நம்பவே கூடாது. நீங்க அவர் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜடேஜா. ஜட்டு ஆப்வியஸ் சாய்ஸ். ஜட்டு தான். இப்போ என்ன பண்ணல, என்ன விக்கெட் கீப்பிங் தான் பண்ணல ஜட்டு. இது எல்லாம் பண்ணுவாரு. ஃபீல்டிங்ல கேகவா வேணாம். ஃபீல்டிங்ல +40. அந்த பக்கம் கிளென் பிலிப்ஸ் நியூசிலாண்டில் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் பாயிண்ட்ல ஜடேஜா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தலை இருக்காரு. தலை வருவார். எப்போ தலை ஒரே நீ நோலாஸ்லரு ஃபார் 8 இரு, ஃபார் 4 இரு, ஃபார் 5 இரு. 18th ஓவர் வந்துச்சா கேமரா ஃபுல்லாக அங்கேயே தான் அவர் என்ன பண்ணுறாரு, இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பார். ஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார், ஷேடோ பேட்டிங்லாம் பண்ணியிருப்பார். அவர் தான்
இந்த 17th ஓவருக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் அவர் தான். ஓகே பாஸ். இப்போ அஸ்வின் அவர வந்து யூஸ் பண்ண போறது எப்படி? இப்போ ஆர்ஆர்க்கு வந்து ஒரு கிரைசிஸ் மேனா அஸ்வின் இருந்தாரு. ஸோ டக்கு டக்குன்னு ஒரு பவர் பிளேயர் 2, 3 விக்கெட் விழுந்தபோது அஸ்வின் வந்து ரெஸ்க்யூ பண்ண இன்னிங்ஸ்ல பார்த்துப்போம். 250லாம் சூப்பரா அடிச்சாரு. ரொம்ப செமையா ப்ளே பண்ணாரு. ஸோ இப்போ சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி கிரைசிஸ் மேனா அஸ்வின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சேப்பாக்ல வந்து அவருக்கு பிட்ச பத்தி அவ்ளோ சூப்பரா தெரியும். பேட்டிங்லயும் பிரமாதம் பண்ணாரு. சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி எஸ். வெரி குட், வெரி எஸ். குட். டிஎன்பிஎல்லே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படிங்கும்போது அஸ்வின் அஸ் பேட்டராவுமே யூஸ் பண்ணுவாங்களா? மேபி அஸ்வின பேட்டராவும் யூஸ் பண்ணிட்டு நம்ம பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். நம்பர் 5 கூட நம்ம ஜடேஜா கூட இன்னும் ப்ரோமோட் பண்ணிட்டு அஸ்வின கூட இன்னும் அந்த மாதிரி எதுவும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பின்ச் ஹிட்டரா அவர் ஆஃப் கோர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இல்ல ஆர்ஆர்லாம் இருக்கும். டேய் சஞ்சு நான் போறேன்டான்னு பேட் எடுத்துன்னு போடுவார் நம்பர் 3 கேட்காமே. பட் இங்க அதை பண்ண முடியாது. ஓகே, அதனால பின்ச் ஹிட்டரை டக்குன்னு ஃப்ரண்ட்ல கொண்டுடலாம் அப்படின்னு அஸ்வினை தோன்றது வந்து அவ்வளவு குயிக்கா தோணாது. ஏன்னா மீதி அத்தனை பேரும் அதே கெப்பாசிட்டில இருக்காங்க. அதனால டுவர்ட்ஸ் எண்ட் 3 or 4 hours கடைசியில இருக்கும்போது அஸ்வின் வந்து கொஞ்சம் யார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்லாம் போட்டால் பிரமாதமா இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். ஸோ லாஸ்ட் 3 hours ஒரு ஹிட்டர் வேணும் இல்லை, அந்த கேட்டகரியில் அஸ்வின் வந்து பெட்டரா இருப்பார். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போலிங்ல அவர் போடும்போது நம்ம ஃபீல்டிங் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் த்ரெட்டனிங்காக யாராவது ஓப்பனிங் போய் இஷான் கிஷன் மாதிரிலாம் வந்தாங்கன்னா அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நேரம் நியூ பால் கொண்டு கையில் குச்சிவாங்க, கண்ணில் விரல விட்டு ஆட்டுவார், இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது. ஸோ அங்க அஸ்வின் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பார். சம்டைம்ஸ் தோனி இஸ் ஒன்லி பர்சன் ஹூ கிவ்ஸ் ப்ரையாரிட்டி டு ஸ்பின்னர்ஸ் இன் தி பவர் பிளே. அதுல டாப் ப்ரையாரிட்டி அஸ்வினுக்கு தான். இப்போ எப்படியும் அந்த கைக்வாட் தான் வந்து கேப்டன் பண்ண போறாரு அப்படிங்கும்போது லாஸ்ட் டைம் ஒரு 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 பேச்சு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து கைக்வாட் விரும்பல, லைக் அவர் ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நம்புறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 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 இஷ்யூ இருந்துச்சு. இந்த டைம் அது சார்ட் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 3 கதை ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பா அந்த 3 பேரும் அந்த ஸ்லாட்ல போட்டுக்கலாம். அண்ட் பவுலர்ஸ் யார் பாஸ்? ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார்? அந்த 3 பேர் யாரு? பத்திரனா ஷோர், இன்னும் டவுட்டே கிடையாது. இல்லை பத்திரனா தான் டெஃபினட்டா. மீதி வேற யார்? இப்போ எல்லிஸ் நம்ம டீம் இல்லையா? எல்லிஸ் நம்ம டீம். எல்லிஸ் வந்து இருப்பாருன்னு தோணுது. பிகாஸ் அப்படியே ஆப்போசிட் பத்திரனா. ஒரு எண்டில் பத்திரனா வந்து உங்களுக்கு டைமே கிடைக்காம ஆடும்போது எல்லிஸோடைய போலிங்ல எக்கச்சக்க டைம் கிடைக்கும். பட் எக்கச்சக்க தப்பு பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பின்னர் மாதிரி ஓடி வந்து தூவர். நான் சொல்றேன் அந்த கேட்டகரி. அது இருக்கிறதுலயே வேர்ல்ட்லயே நம்பர் 1 வேகமா ஓடுறது அவர் தான், நம்பர் 1 மெதுவா போறது அவர். அதனால எல்லிஸ் அண்ட் பத்திரனா லாஸ்ட் ஓவர்ஸ் காம்பினேஷன் கரெக்டா இருக்கும். பிளேயர்ஸ் யார் நீங்க சொல்ல வரீங்கன்னா கான்வே, நூர் அகமட். இல்ல அதுலயே 5 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஆமா பாஸ், அதான் அதான் ஆமா, அந்த 5ல யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் பிட்வீன் எல்லிஸ் அண்ட் சாம் கரனா வரும். ஓகே. ஆமா, ஏன்னா நீங்க கவலையே பட வேணாம் யாரை டிராப் பண்ண, இல்ல ஒரு பேட்டிங் ஆச்சு எல்லாம் சொல்ல வேணாம். இன்னைக்கு எல்லாருமே எல்லாமே பண்ணுவாங்கன்றேன். இப்போ தோனி வந்து கீப்பிங் அண்ட் பேட்டிங், மீதி பேர் எல்லாம் போலிங் அண்ட் பேட்டிங். பத்தினா ஒண்டி தான் நம்ம பேட்டிங் பார்த்தது இல்லையே தவிர மீதி எல்லாரும் என்ன வேணா பண்ணுவோம். அஸ்வின் வந்து லாஸ்ட் பட் ஒன் வருவாருன்னு வச்சுங்களேன், 6 அடிப்பாரு. ஓப்பனிங் பேட்டரா இருந்திருக்காரு, இவ்வளோ டெஸ்ட் செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு, அந்த மாதிரி பிளேயர். ஸோ உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸே யூ கேன் நாட் ரைட் ஆஃப் சிஎஸ்கே அன்டில் த லாஸ்ட் பால் இஸ் போல்ட். ஏன்னா யார் வந்து என்ன மேஜிக்கை பண்ணுவாங்க தெரியாது, எல்லாமே பிரில்லியன்ட். ஸோ அதனால இந்த 5ல் 1 டிராப் ஆகும்னா சாம் கரன் போயிட்டு டெஃபினட்டா எல்லிஸ் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப மேஜர் மேட்டர் ஆஃப் வரி எனக்கு வந்து இந்த போலிங் தோஸ் லாஸ்ட் 3 overs எஸ்பெஷலி டு ஜெயண்ட் ஹிட்டர்ஸ் லைக் மும்பை, அது பார்த்துக்கணும். அதான் பஸ் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு வந்து அன்ஷுல் கம்போஜ் கண்டிப்பா இருப்பாருன்னு சொன்னீங்க. ஆமா, அன்ஷுல் கம்போஜோட சேர்த்து இப்ப லைக் போடும்போது பத்திரனா பத்திரனா பவர் பிளேல போடுவாரான்னு பார்த்தது இல்ல. பட் இல்ல நடுவே 7th 8th ஓவர் தான் வருவார். 7th இப்போ நீங்க சொன்ன மாதிரி எலிஸ் வந்தானே, எலிஸ் பவர் பிளேல போட்டிருக்காரு. ஆமா ஆமா. அண்ட் தென் பவர் பிளேலயே அஸ்வின் யூஸ் பண்ணலாம், நூர் அகமட் யூஸ் பண்ணலாம், அதுதான் நான் சொன்னேன். நம்ம டீம் ஒண்ணு வேணா இந்த சீசன் பாருங்க, மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ் அஷரின் பண்ணது பவர் பிளேல எந்த டீம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் இருக்கும். நம்ம எது ஸ்ட்ரென்த்தோ அதுலேயே போயிடணும். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக நீங்க யோசிச்சு பாருங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மென்லாம் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் போலிங் ப்ராக்டிஸ் பண்ணினே இருப்பாங்க கேம்ப்ல. அவங்க உள்ள 2 பேர் போய் கார்டு எடுக்கிற சமயத்துக்கு இவர் மட்டும் அஸ்வின் பால கொடுக்குறாரு, ருத்ராஜ் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், அட இவங்க அந்த தான் ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படின்னு சைக்கலாஜிக்கலா போகுது இல்ல. உங்க சைக்கலாஜிக்கல் தாட் எப்போ உங்க பேட்டிங்கை விட்டுட்டு போலருடைய இமேஜ் மேலேயோ பேர் மேலேயோ போதோ உங்க கான்சென்ட்ரேஷன் பேட்டிங் குறைஞ்சினே வரும். அதுதான் சொன்னேன், சைக்கலாஜிக்கலா ஜிங்ஸ் பண்ணணும்ன்ற இந்த ஃபார்மேட்ல. ஓகே பாஸ். அப்போ சிஎஸ்கே பிளேயிங் 11ல either between சாம் கரன் or எலிஸ். ஆமா எலிஸ், ஆமா ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ்ல. ஓகே ஓகே பாஸ். ஸோ பிளேயிங் 11 சிஎஸ்கே பத்தி பார்த்து இப்போ நெக்ஸ்ட் எம்ஐ. அப்போ எம்ஐ வந்து ஈக்குவலி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டஃபா இருக்காங்க. ரொம்ப டஃப் 11 எடுக்கிறது. ரொம்ப டஃபா இருக்காங்க. லைக் அந்த பிளேயிங் 11 நீங்க, ஏன்னா இப்போ பும்ரா வேற இல்ல, பும்ரா இல்லாத பிளேயிங் 11 ஜோடியா நீங்க பாருங்க, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா 2 கேப்டன்ஸ் 100% 2 பேர் ஆடி ஆகணும். ஓகே, சூப்பர் டூப்பர் இம்ப்ரோவைஸ் பண்ற ஹிட்டர்ஸ் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஸ்கை டிவின்னு வேணா தான் அந்த 2 பேர் சத்தியமா ஆடி ஆகணும். உங்களுக்கு ரொம்ப ஒரு 8 பேர் ரொம்ப ஈஸி எடுக்கிறது. இந்த மீதி சாண்ட்னர் ஒரு போலர்,
இம்பாசிபிள் டிராப் பண்றது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் பிரில்லியன்ட் பும்ராக்கு அடுத்தது சாண்ட்னர் தான். டஃபஸ்ட் கவுண்டர்னா பும்ரா சாண்ட்னர் தான். ஸோ அந்த ரெண்டு கண்டிப்பா ஆடி ஆகணும். ஹர்திக் பாண்டியா ஷூரா லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த தீபக் சஹர் அண்ட் போல்ட்ல ஒண்டி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் மும்பைலன்னு சொல்றேன். மூவிங் கண்டிஷன்ஸா இருந்தா ரெண்டு பேருமே டேஞ்சர். ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஒரு 3-4 விக்கெட் எடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீபக் சஹர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போடுறாருன்னா டவுன் த லெக் சைட் பால போடுவார். இந்த பக்கம் பார்க்கும்போது எடுத்து ஸ்லிப்புக்கு போயிடும். அந்த மாதிரி போலர் போல்ட்டுக்கு வெளியிலேருந்து உள்ள வரும். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பிங் பால் உள்ள ஒரு இன்ஸ்விங் ஆகி வரும். இந்த ரெண்டு பேரும் பவர் பிளேல டேஞ்சரஸ் போலர்ஸ். மூவிங் கண்டிஷன்ஸ்ல மூவிங் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா ரெண்டு பேருமே அடிப்பாங்க. பட் அதுல போல்ட் பெட்டர் போலர். ஏன்னா போல்ட் உடைய குவிக்கா வந்து லெங்க்ல போறது ஒன்று இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேர்ல ஸ்லாக் ஓவர்ஸ்ல பெட்டர் யாருன்னு பார்த்தா தீபக் சஹர் பெட்டர். ஏன்னா ஸ்லோர் ஒன்று டெரிஃபிக்கா கத்துட்டாரு. சிஎஸ்கே பிரமாதமா போடுற ரோடியன் ஸ்லோர் ஒன்று. போல்ட் வந்து நம்ம முகமது ஷமி மாதிரி கட்சி 3 ஓவர் போட்டாருன்னா எதிர் டீம் காட்டுவார். ஆனால் கண்ணாமன்னு கொடுப்பாரு. அதனால கண்டிஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு செப்பாக்கல என்ன நீங்க எப்படி பெரட்டி போட்டு என்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பார்த்தாலுமே சிஎஸ்கேஸ் காட் அன் அப்பர் ஹேண்ட். ஸ்லோ பிச்சஸ் போலர்ஸ் ஹெல்ப்ஃபுல். ஸ்விங் ஆக போறது இல்லை. அதனால அவங்க போலர்ஸ் ஹெல்ப் ஆக போறது. அவங்களுக்கு ஒரே சாண்ட்னரோட 4 ஓவர் நம்ம எப்படி ஆடுறோம் அதை கொஞ்சம் பார்த்து அடிப்போம். சிங்கிள்ஸுக்கு போயிடலாம். இந்த ஆளு அக்ராஸ் எல்லாம் ஆட வேணான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போவாங்க. இப்போ பும்ரா இல்லாதது தான் இங்க பெரிய ஆமா பிளஸ் பாயிண்ட். அதை வந்து பியூட்டிஃபுல்லா ஒப்பேத்தினது ஒரு 70% யாருன்னா என்னோட ஃபேவரட் வருண் சக்கரவர்த்தி தான். பும்ராவுடைய பால் எது யாருக்கு, ஏன்னா எல்லாரும் இப்படி ரைட் ஆர்ம் போலர் வந்து இப்படி பாலை ரிலீஸ் பண்ணும்போது அவருடைய ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலருக்கு ஒரு தீபக் சஹர் இப்படி போட்டாருன்னா ரைட் ஆர்ம் வந்து லெஃப்ட் வெயிஸ்டோட லெஃப்ட் சைட்ல முடியும். அப்போ ஆக்ஷன் அப்படிதான் முடியும். மோஸ்ட் ஆஃப் த ரைட் ஹேண்டர்ஸ். இவர் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா மட்டும் பாத்தீங்கன்னா பாலை மறைச்சிக்கினே வருவாங்க. பாலை எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியாது. அதுல பும்ரா இப்படி லெஃப்ட் ஷோல்டர் பக்கத்துல இருந்து ரைட் பக்கமா முடிகிற ஒரு ஆக்ஷன். ஸோ அங்க ஆக்ஷன் இன்ட்ரீகிங்கா இருக்கு. வருண் சக்கரவர்த்தி ஆக்ஷன் இன்ட்ரீகிங்கா இருக்கு. பும்ராவையாவது பால் வந்தப்பறம் கரெக்டா தெரியும். வருண் சக்கரவர்த்தி பால் வந்தப்புறமும் தெரியாது எப்படி போகும். ஸோ இவங்களோட பசல் இருக்கு ஆக்ஷன்ல. அதனால பும்ரா ரொம்ப வைட்டல். பட் அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டிஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ற அபிலிட்டிஸ் பார்க்கும்போது பும்ராக்கு இருந்த ஒரு 70 to 80% கெப்பாசிட்டி வருணுக்கு இருந்தது. அதுதான் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த சீரிஸ் வருண் சக்கரவர்த்தி தான். ஓகே, அது டோட்டல் ஓவரால் இல்ல இருந்தது. நான் சொல்றது இப்ப நம்ம ஜெயிச்ச கப்ல சொல்றேன். எனக்கு ரச்சின் ரவீந்திராக்கெல்லாம் கொடுத்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி மாதிரி கேம் சேஞ்சர் யாருமே இல்லை. இந்தியாவோட இந்த பவுலிங் லைனப்பே பெரிய பேட்டர்ஸ் எல்லாம் சொல்லி எடுத்திருந்தாருல. அதனால ரொம்ப கிரேட் வருது. ஓகே, அதான் பாஸ். இப்போ பும்ரா இல்லாதது சிஎஸ்கேக்கு பிளஸ்னு சொல்லியாச்சு. அப்போ டெஃபினட்டா ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் 3 ஓவர்ஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா, பேக் ஃபுட்ல குவிக்கா பவுன்சர் பயங்கரமா வரும் பும்ராக்கு. யார்கர் டெரிஃபிக்கா வரும். ஏன்னா சிஎஸ்கேல நான் ஒருத்தர் பார்க்கல இன்னும். இந்த லாஸ்ட் 4 ஓவர்ல ஒன்னு பேக் ஃபுட்ல அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். என்ன பேஸ் போட்டாலும் 6 அடிக்கிற கெப்பாசிட்டி. ஆர் இம்ப்ரோவைசிங் ஸ்டம்பை விட்டு போய் ஆடுற கிரிக்கெட் இருக்கு. அது ஒருத்தர் படி நான் பார்க்கல. சிஎஸ்கேல இருக்கிற ஒரு அரைகுறை வீக்னஸ் 1-2 இருக்குன்னா அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு. அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி யாருமே ஆன் பண்ணிக்கிறாங்க. கிரீஸை விட்டு போறது, டவுன் த லெக் சைட் போய் எக்ஸ்ட்ரா காஸ் மேல தூக்கி அடிக்கிறது, அந்த வித்தையை காமிச்சுன்னு யாருமே காமிச்சு நான் பார்க்கல சிஎஸ்கேல கடைசியில. ஓகே பாஸ், இப்போ நீங்க ஃபைனலா வந்து சிஎஸ்கேக்கு தான் ஒரு கிளியர் எட்ஜ். அது எது பெர்சன்டேஜ் வைஸ் இருக்கா? 70-30 in favor of CSK. 70-30 கிளியர் எட்ஜ். இத்தனைக்கும் எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த பேட்டிங் பாத்தியா லைனப்? ஒரு வெஸ்ட் இண்டீஸே ஒரு 11 பேட்டர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? கேலு, போலார்டு இப்படி வந்தா எப்படி இருக்கும்? நிக்கோலஸ் புரான் அந்த மாதிரி. அதெல்லாம் ரைட்டு. அதெல்லாம் மூளையே இல்லாம பிளாஸ்ட் விக்கெட்ல ரொம்ப ஹெல்ப்பே இல்லாம போலர்ஸுக்கு இருக்கிற ஒரு விக்கெட்ல போடும்போது அந்த கதை கரெக்ட். எந்த டீமாலும் நோக்கிடுவாங்க. பட் பொம்மைக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா 300 அடிப்பாங்க. ஈஸியா அடிப்பாங்க. 20 ஓவர்ல 300. திருப்பி 17 ஓவர்ல அந்த 300 கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அதான் ஒரே வீக்னஸ். அதை தான் நம்ம பேங்க் பண்ணி இன்னும் சேஸ் பண்றது பெட்டர்ன்ற. பெரிய ஃபீல்டிங் சைடுன்னு சொல்ல முடியாது. போலிங் ரொம்ப புவர். இப்பவும் புவர் தான். என்ன நீங்க போலர் கொடுத்தாலும் மூவிங் கண்டிஷன்ஸ்ல மட்டும் போல்ட் சஹர் டேஞ்சர் ஒத்துக்கிறேன். கடைசி 4 ஓவர்லாம் ரொம்ப டேஞ்சர் கிடையாது. கிளியர் எட்ஜ் சிஎஸ்கேக்கு தான். ஓகே மக்களே, ஸோ கிளியர் எட்ஜ் சிஎஸ்கேக்கு தான் அப்படின்னு பாஸ்கி சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி போகுது அண்ட் யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு. This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.